ஹாய்ங்க, பிரெட் ரெசிபி பார்க்கலாமா? 100 கிராம்ஸ் மைதா எடுத்துக்கோங்க. அது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மேலே சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கூடவே நான் இதுக்கிட்ட இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 75 எம்எல்லேருந்து 77 எம்எல் வரைக்கும் தண்ணி. இதை லைட்டாக அந்த தண்ணியை ஹீட் பண்ணிட்டு வார்மாக இருக்கணும். லைட்டாக அதை ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு 20 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில். அது கூடயே நான் இந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிருக்கேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷமாவது அதை நல்லா பிசையணும். மாவு எலாஸ்டிக் மாதிரி ஒரு எலாஸ்டிசிட்டியோடு இருக்கணும். அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் பட்டர் தடவி அதை கிளிங் ராப் பண்ணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு 1 hour to 1.5 hours வரைக்கும். இப்போ இந்த மாவை திருப்பியும் நல்லா அதை எடுத்துகிட்டு நீட்டமாக விரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ரோல் பண்ணி அப்படியே எந்த சைடில் எந்த கிராக்கும் இல்லாத மாதிரி ரோல் பண்ணி ஒரு லோஃப் பேன் எடுத்து அதில் வச்சுருங்க. நான் இந்த லோஃப் பேன் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டதுனால என்னோடய ப்ரெட் ரொம்ப சின்ன சைஸாக கிடச்சிருச்சு. இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ், அதாவது ஒரு 1/4 கிலோ கேக் பண்ணுற அந்த மாதிரியான ஒரு லோஃப் பேனில் எடுத்துக்கிட்டால் போதும். இதை 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரிக்கு ஒரு 20 minutes நான் வச்சு எடுத்தேன். ஸோ நம்மளோட ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.